வயர நிறைய அள்ளி கொட்டிக் கொண்டீர்கள். மகாராணி ஆக வேண்டும் என்று வாயார வாழ்த்தினீர்கள். எங்கே? யாருக்காவது வாக்கு சுத்தம் இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாக்கு சுத்தமாவது இருக்க வேண்டும். என் செல்வ குழந்தை மறைந்து போன மாயமே தெரியவில்லையே. எப்படி மகாராணி ஆவது? வீரர்கள் தேடுகிறார்கள் பிரபு. வேவுக்காரர்கள் துப்பறிகிறார்கள் பிரபு. வேவுக்காரர்கள் தண்டச்சோத்து பிண்டங்கள், கரும்பை சுற்றும் எறும்புகளைப் போல காரியத்தை சாதிக்கும் காரிவாதிகள் நீங்கள். பெண் இனமே ராஜபரம்பரையில் பிறந்ததில்லை, மேலும் பிடிக்காது என்றும் சொன்னீர்களே பிரபு. சொன்னோம், உண்மையைத்தான் சொன்னோம். ஆனால் சொன்னதைப் போல் நடந்து விட்டதே. இனி என்ன செய்வது? போங்கள் எல்லோரும், என்னுள் நிறுத்த வேண்டாம். இளையவரே, என் இளையவரே, என் கருமை குழந்தை. கேள்விப்பட்டோம் மகாராஜா, கவலைப்படுகிறோம். கவலை என்னோடு இருக்கட்டும், கண்டுபிடிப்பது உம்மோடு இருக்கட்டும். எப்படியாவது என் குழந்தை என்னிடம் வந்து சேர்ந்தால் போதும். மறைமுகமாக இருந்து பொக்கிஷத்தை மர்மக்கொள்ளை அடித்ததை விட்டு வைத்தோம் அன்று. இன்று அந்தப்புறம் நுழைந்து அறியா குழந்தையை கவர்ந்து சென்ற அந்த ராஜதோகி சுக்கரதாராவை எப்படியாவது அடித்து பிடித்து அவன் தலையை தங்கள் காலடியில் வைத்து சித்திரவதை செய்யாமல் நித்திரை செய்ய போவதில்லை. இந்த செல்வமணியை சிங்காதனம் ஏற்றாமல் நானும் நித்திரை செய்ய போவதில்லை. பதவி மோகத்தினால் அண்ணன் பெண்ணையே பழிவாங்க நினைத்த அந்த பாதகனை கிராதகனை பழிக்கு பழிவாங்காமல் விட்டால் என் உள்ளமும் சாந்தி அடையாது, இந்த உலகமும் சாந்தி அடையாது. கூவத் தெரியாத குயிலின் குஞ்சு கண்ணை இமை காப்பது போல் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணம் செய்தாவது சிங்காதனத்தில் அமர்த்துவோம் என்று சபதம் செய்யுங்கள். மகாராணியா, மகாராணியா, மகாராணியா. கண்மணியே, கலி தீர்க்க வந்தவளே, கண்ணான கண்மணியே, கலி தீர்க்க வந்தவளே, பொன்னான சிலையே, புகழ்மேவும் கலையே, புவியாள பிறந்தவளே, கண்ணான கண்மணியே, கலி தீர்க்க வந்தவளே. வீரப்புலியின் வித்தாக பிறந்தாய், விதியின் சதியாலே நிலை மாறி வளர்ந்தாய், வீரப்புலியின் வித்தாக பிறந்தாய், விதியின் சதியாலே நிலை மாறி வளர்ந்தாய், பாரில் உன்னை தந்த உயிர் தந்தை போலே, பேரோடு புகழானால் மகிழ்வேன் தன்னாலே, கண்ணான கண்மணியே, கலி தீர்த்த விண்மணியே. வில்லம்பின் முன்னாலே வீரம் நில்லாது அணியாக என்னாலும் நீயே, விளங்கிடும் நிலை கண்டு மகிழ்வோமே தாயே, கண்ணான கண்மணியே, கலி தீர்க்க வந்தவளே.
சலி தீர்த்த விண்மணியே. நமது திருக்குமாரரை உத்தம வீரன் என்று அழைக்கின்றார்களாம். அதை கேட்க கேட்க வீர விருந்து உண்பது போல் இருக்கிறது. எல்லாம் தங்கள் எதிரொலிதான் மகாராஜா. வளம் பெறச் செய்ததும் நீங்களே, புகழ் பெறச் செய்ததும் தாங்களே. தவறு தவறு, அவர் நம்மையே மீறிவிட்டார். உண்மையிலேயே நான் ஆனந்தப்படுகிறேன். அதைவிட ஆனந்தம் பொங்கும் அதுவும் அவர் தலையில் ஏறிவிட்டால். அவர் தலையில் எது ஏற வேண்டும்? ஆண்டாண்டு கடந்தாலும் அரசருக்கு பின் ஆட்சிக்கு வர வேண்டியவர் அவர்தானே. மகாராஜாவின் மகத்தான திருக்கரங்களினாலேயே யுவராஜாவின் தலையில் அந்த மகுடம் ஏறிவிட்டால் அந்த காட்சியை கண்டு உண்மையான ஊழியர்கள் நாங்கள் மகிழ்வோம், வாயார புகழ்வோம். நீர் சாதாரணமான ஒரு சேவகர் என்று அறிவு நிறைந்த மந்திரியும். அப்படியா? சந்தோஷம். படாது படாது படாது. மந்திரியை போல் யோசனை சொல்லிக் கொடுக்கும் மகாமேதாவி. மந்திரியாரே, இந்த யோசனையில் தாம் ஏன் முந்திக் கொள்ளவில்லை? பரவாயில்லை பரவாயில்லை பரவாயில்லை. சகோதரரே சகோதரரே, எனக்கு இந்த ஆடையாபரணங்கள் எல்லாம் அதிகமான பாரமாக இருப்பதனால் இந்த பாரத்தை நமது திருக்குமாரருக்கு சூட்டலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நல்ல அபிப்பிராயம் தான். ஆனால் ஆனால் என்ன? ஒன்றுமில்லை. இந்த இளந்தோள்களின் மீது இதற்குள் இவ்வளவு பாரத்தை சுமத்துவது. அப்படியானால் பாரம் இல்லாத யுவராஜாவாக இருக்கலாமே. இல்லை இல்லை, வர வேண்டும் வர வேண்டும். இப்போதுதான் தங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அத்தோடு தங்களுக்கு இளவரச பட்டமும் கட்ட தீர்மானித்தோம். நாமும் ஆமோதித்தோம். மகுடமில்லாத ராஜா, மனமில்லாத ரோஜா, உருவமில்லாத பெண், ஒளியில்லாத கண், பார்வையில்லாத தங்கம், பாயத் தெரியாத சிங்கம், இவை எல்லாம் சோபிக்காது பெரியப்பா அவர்களே. சரியான விளக்கம், சரியான விளக்கம். தாங்களே அறிவின் சுரங்கம். பெரியப்பா அவர்களே, எங்கள் போர் பயிற்சி சாலைக்கு நேரமாகிவிட்டது. ஆயுதங்களோடு பழகுவது அபாயம் அல்லவா? அபாயத்திற்கு அஞ்சுவதோ கெஞ்சுவதோ அப்பா அவர்களுக்கும் கிடையாது, பெரியப்பா அவர்களுக்கும் தெரியாது. கொஞ்சமும் அஞ்சாத நெஞ்சம் படைத்த அசகாய சூரன் என்று எம்மை பற்றி ஆசிரியரே கூறியிருக்கிறார். அருமை நண்பர்களும் உண்மை என்கிறார்கள். வேண்டுமென்றால் விஜயதசமி என்று நமது வீரத்தை தாங்கள் நேரிலே பார்க்கலாம். மகாராஜா, பண்டிகை தினத்தன்று ராஜகுமாரர் தமது பராக்கிரமத்தை காட்டுவார்கள். அப்படியா? அப்பொழுது நானும் பரிசு வழங்குகிறேன். சகாக்களும் காத்துக் கொண்டிருப்பார், மகாகுருவும் பார்த்துக் கொண்டிருப்பார். நேரமாகிவிட்டது, நாம் செல்லுகிறோம். என்னடா காக்கா, வாயமூடு. தாங்கள் எப்பேற்பட்ட மகாராஜா அவர்களின் தம்பி அவர்களின் திருக்குமாரர் அவர்களாக இருந்தாலும் கொப்பர கொய்யா இப்படி எடுத்த எடுப்புல வாய் வீசக்கூடாது. அப்படி வீசின நான் வீசிடுவேன். அடிக்க பார்க்கிறாயா? கீழே இறங்கு. நீ மேல வா. ஏன் பார்க்கிறீர்கள்? அந்த வாளை கீழே தள்ளுங்கள். நான் வெறும் வாய் வீசிக்காரன். கை வீசினோம்னா என் சிச்சை கிட்ட போ. அற்ப பிராணியை நெருங்குவது நமக்கே அவமானம். வார்த்தையை அளந்து பேசாவிட்டால்
கிடைக்கும் சன்மானம். ஓஹோ, திண்ணையிலே இருந்தவனுக்கு திடீரென்று வந்ததான் கல்யாணம். அதை போல ஊர் பேர் இல்லாமல் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நமது சேனாதிபதி வீட்டில் வந்து சேர்ந்து இப்பொழுது எம்மையை எதிர்த்து பேசுகிறாயா? வாய் மிஞ்சுகிறது. ஏன், கை கூட மிஞ்சும். என்ன மமதை! வருங்கால மன்னர் என்று கொஞ்சமும் எண்ணாது இளவரசரை இப்படி வாட்டி வதைப்பதா? வீரம் இருந்தால் எதிர்த்தல்லவா நிற்க வேண்டும். ஆமா. அட கொப்பர கொய்யா, நாங்க எதுக்கால போய் தான் தாக்கணும்? ஒதுங்கி நின்று அடித்ததாக ஓடி வந்தவர்கள் சொன்னார்களே. எங்க அப்படி சொன்னவங்களே தனித்தனியா வந்து சொல்ல சொல்லுங்க. அப்பதானே அவங்களுடைய வீரமும் தீரமும் தெரியும். அடிப்பது அவர், அளப்பது நீரோ? மகாராஜா, மகாராஜா, கோவித்துக் கொள்ளாதீர்கள். அறியாத குழந்தை, தெரியாமல் செய்துட்டோம், மன்னித்து விடுங்கள். இதென்ன வேடிக்கையாக இருக்கிறது? தவறு செய்வது அவர், மன்னிப்பு கேட்பது நீரோ? முடியவே முடியாது. உமது மகன் இளவரசரிடம் மன்னிப்பு கேட்டுத்தான் ஆக வேண்டும் அல்லவா? ஆமா. வேண்டிக் கொள்ளப்பா. குற்றம் ஒன்றும் செய்யவில்லையே. ஆமா ஆமா, அளவுக்கு மீறி பேசி அதிக பிரசங்கித்தனமா கையை நீட்டினது இளவரசர் தான். ஆமா, அதனால் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன அகம்பாவம்! அப்பேற்பட்ட வீராதி வீரனாக இருந்தால் விஜயதசமி என்று நமது ஆஸ்தான வீரருடன் போராடி வெற்றி பெற வேண்டும். தவறினால் தலை உருளம். வெற்றி பெற்றால் விருந்தும் வைப்போம். யுத்த வீரர்களே, சுத்த வீரர்களே, வருக வருக. வருஷா வருஷம் விஜயதசமி என்று வீரப்போட்டி அமைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வெகுமதி அளித்து வீரத்தை புகழ்ந்து வரும் வீர வினோத ரசிகர் மன்னாதி மன்னருக்கு நமது மனமார்ந்த நன்றி. போட்டியில் பங்கெடுத்துக் கொள்பவர்கள் வரிசையாக வந்து நில்லுங்கள். வீரத்தை காட்டுவதற்காக நமது உத்தமகுமாரரை காணுமே. போட்டிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார். வந்து விடுவார் பிரபு. வந்து விடுவார் அல்லவா? வரட்டும் வரட்டும் வரட்டும். விஜயதசமி வீரர்களின் திருநாள். ஆஹா ஆஹா ஆஹா! வீரர்களின் வீராவேசமோ அல்லது கூட்டத்தின் கோலாகலமோ? பல்லக்கு எங்க போகிறது? இவர்தான் நமது ஆஸ்தானம் அல்லர். மல்யுத்தம், வாழ்யுத்தம் இவைகளில் புகழ் பெற்றவர். இவருடன் போட்டியிட யாராயிருந்தாலும் முன்வரலாம். வெற்றி பெற்றவர்களுக்கு வெகுமதி அளிக்கப்படும்.
அன்று பால்மணம் மாறாத பச்சிளம் குழந்தையை பழிவாங்க முயற்சித்தாய். இன்று பாரபட்சமாக உன் குமாரனுக்கு பட்டம் சூட்ட முனைந்தாய். உன் வஞ்சக திட்டத்தை வெட்டி எறிவதே என் வாழ்க்கையின் லட்சியம். அதற்காகவே உத்தமகுமாரனை கவர்ந்து செல்கிறேன். இனியாகிலும் திருந்து, இல்லையேல் என் நஞ்சி கலந்த ஈட்டியே உனக்கு நம்மளுலக விருந்து. எச்சரிக்கை. சகோதரரே, மகாராஜா, இது என்ன அநியாயம்? அன்று பெற்ற பாசத்தால் கண் கலங்கினேன். இன்று வளர்த்த பாசம் அதைவிட என்னை வாட்டுகிறது. இவ்வளவு அடாத காரியத்தை நடக்க விட்டு நமது சைன்யம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இந்த சேனாதிபதி தான் என்ன செய்து கொண்டிருந்தார்? இவர்கள் வீராவேசம் எல்லாம் நம் பக்கத்தில் தான் காட்டுகிறார்கள் மகாராஜா. அன்று உத்தமகுமாரரை எதிர்த்த துணிச்சலையும் இன்று ஆஸ்தான மல்லர்களுடன் போராடிய வீரத்தையும் அந்த பக்கம் காட்டி இருந்தால் அந்த சுக்கிரதாரை எப்பொழுதும் நமது கையில் சிக்கியிருப்பார். பிரபு, என்ன அவமானப்படுத்துகிறீர்களா இல்ல அலட்சப்படுத்துகிறீர்களா? அது அவருடைய அபிப்பிராயம். எமது கட்டளை கேளும். இன்றையிலிருந்து 1 மாத தவணைக்குள், போனால் போகட்டும், 6 மாத தவணைக்குள் என் செல்வகுமாரை எம்மிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். தெரியுமா? அது மட்டுமல்ல, அந்த சுக்கிரதாராவையும் இல்லையே தலை போய்விடும். எதிர்பாராமல் நம் வீரத்தை வெளிப்படுத்தவும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அப்பா. ஆமா சித்தப்பா, ஆமா. எந்த கையால அந்த உத்தமகுமாருக்கு உதையும் குத்தும் கொடுத்தோமோ, எந்த கையால அந்த மல்லனுடைய முதுக பதம் பார்த்தோமோ, அதே கையால அந்த சுக்கிரதாராவையும் கட்டி பிடிச்சு கொண்டாந்துருவோம். அனுபவமும் ஆண்மையும் உள்ள நான் அறையில் இருந்து கொண்டு அறியா குழந்தைகளான உங்களை அனுப்புவதா? அப்பா, சந்தேகப்பட வேண்டாம். சந்தர்ப்பம் அளியுங்கள். தந்தைக்கேற்ற தனையன் என்பதை நிரூபித்து காட்டுகிறேன். ஆசீர்வதித்து அனுப்புங்கள். நீயா போகிற? ஏனம்மா? கண்ணும் கருத்துமாக உன்னை காப்பாற்றி வரும்போது நீங்க ஏன் சின்னமா கவலைப்படுறீங்க? நான் தான் ஒத்த ஆஞ்சநேயர் மாதிரியே கூட போயிட்டே இருக்கேனே, பயப்படாதீங்க. தாதி, தாதி அம்மா, சென்று வருகிறேன் அம்மா. இதுவே உனக்கு ஸ்ரீராம ரட்சை. வீர விஜயனாக விளங்கி வெற்றி தேவதையுடன் திரும்பி வர வேண்டும். அத்தை, 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 நீங்க பெரியவங்க, உங்க கைராசி கைனால எனக்கு ஒண்ணு கட்டுங்களேன். ராமருக்கு ஆஞ்சநேயர் துணை போன மாதிரி குமாருக்கு நான் துணையா போறேன் பாருங்க. அதனாலதான். அப்படியே அட கொப்பர கொய்யா, பலே பலே, இனிமே கவலையே இல்லை. அந்த ராவணனை ராட்சச படைகளோட எதிர்த்து வந்தாலும் சரி, உங்க ஒப்பர கொய்யா இந்த உலகத்தையே பாயா சுருட்டி உள்ளங்கையிலேயே தூக்கிட்டு வந்துட மாட்டோம். கடவுளே, கடவுளே, நாங்க போற காரியம் சித்தியா போச்சுன்னா உனக்கு காணிக்கை கொடுக்கறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன காணிக்கைன்னு மட்டும் கேட்டுப்படாதீங்க. அதை நானும் சொல்ல மாட்டேன். இந்த பாருங்க, சொன்ன வார்த்தையும் தவற மாட்டோம். இந்த வியாபாரத்துல மட்டும் பேரமே கிடையாது. அதுதான் உங்களுக்கே தெரியுமே. நான் வரட்டுமா? போயிட்டு வரேன். ஜெய் ஆஞ்சநேயா. புறப்படு, புறப்படு. இனிமே என்னால ஒரு அடி கூட எடுத்து வச்சு நடக்க முடியாது.
இவ்வளவுதானா? ஆமாப்பா. அனுமார் என்ன? ஆமா. ஆஞ்சநேயர்னு சொன்னேன். எல்லா உலகங்களையும் உள்ளங்கையிலேயே அடக்குற என்ன? ஆமாப்பா, சொன்னேன்ப்பா, சொன்னேன். தெரியாதனமா சொல்லிட்டேன். அதை திருப்பி திருப்பி சொல்லி என்ன கொல்லாதே. இந்த பாரு, அப்படி நான் சொன்னதுக்காக சோறு இல்லாம என் வயிறு வீங்கி, தூக்கம் இல்லாம என் முகமெல்லாம் வீங்கி, கடைசியில நடந்து நடந்து என் காலும் வீங்கி போச்சு. சும்மா இருடா. இந்த பாரு, நீ ஏதாவது நல்ல செய்தி கொண்டு வந்தீங்கன்னா நான் அதை ஆஞ்சநேயர் மாதிரி சுமந்துக்கிட்டு போறேன். வீட்டு போட்டு கொள்ளு கொள்ளு. யாரடா சொல்றது? பெரியவங்க பாட்டிடா. யாரப்பா நீங்க? நாங்க ஒரு மிருகம் வழி பிரயாணிகள். கொஞ்சம் இளைப்பாரி விட்டு போய்விடுகிறோம். ஆமா, நாங்க அலைஞ்சி அலைஞ்சி இங்க வந்து உட்கார்ந்தோம். களைச்சு வந்தவங்களே நான் சும்மா அனுப்ப முடியுமா? எப்படி அனுப்ப முடியும் பாட்டி? அடா 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 அடா, பாட்டின்னு நீங்க எல்லாம் பாட்டி. உங்க அன்பான வார்த்தையை கேட்டதும் ஆயாசம் ஓடுது, உடனே பாயாசம் தேடுது. அட மகனே, அவ்வளவு பசியா? கொஞ்சம் கலப்பா இருங்க, அதுக்குள்ள சமையல் செய்தேன். எதுக்கு பாட்டி? வயசானவங்க. பரவாயில்லப்பா, எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? இன்னைக்கு இங்கே இரு, ஒண்ணு முழுகி போகாது. பாட்டி சீக்கிரமா சமைங்க. வயசான கிழவி, சமையல் எப்படி இருந்ததோ என்னமோ. பாட்டி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, சமையல்லாம் உங்க மாதிரியே இருந்தது. வேண்டியவங்க எனக்கு இங்க யாரும் இல்ல. நல்ல காலம். நீங்க தான் உதவியா இருங்களேன். இந்த காட்டுலயா? ஐயோ, என்னால முடியாது. இங்க யாரும் சுக்கரதாரா கிக்கரதாரான்னு இருக்கானாமே, அவன் உடலை விட்டுட்டு உயிரை மட்டும் கூட்டு போறானாமே. அவர் அப்பேற்பட்டவர் இல்லையப்பா. பாட்டி பாட்டி பக்கத்துல வா, பக்கத்துல வா. அம்மா, இவன் விஷயம் பூரா உனக்கு தெரியும் போல இருக்கே. இவன் எங்க இருப்பான், எப்படி இருப்பான்? என்ன கேட்டது போல வெளியே யாரையும் கேட்றாத, உங்க நன்மைக்காக சொல்றேன். அவதாரம் பார்த்தாயா? பாட்டி பழுத்த அனுபவக்காரி போல் தெரிகிறது. சுக்கரதாரா இந்த வட்டாரத்துல தான் இருந்தாகணும். எப்படியாவது கண்டுபிடித்தாகணும். ஏய், என்ன இந்த ராத்திரி இல்லையா? இல்லையப்பா, விடியட்டும். ஆளுக்கு ஒரு பக்கமா போகலாம். என்ன ஆளுக்கு ஒரு பக்கமா? சுருக்க வேலை நடக்க இதுதான் குறுக்கு வழி. அப்ப சரி, நீ தெக்க, நான் வடக்கு. என்னப்பா அவசரம் பிடிச்ச மாதிரி? அந்த இடத்துக்கு வேற யாராவது போகட்டும். நீ கேட்க போ, நான் மேய்க்க போறேன். இப்ப போய் நீ தூங்கு, விடிகாலம்பரை ஏந்திரிக்கணும் பாரு. யார் நீங்கள்? தவறிய பெண்களை காப்பாற்றும் தன்மையுள்ள ஆண் வர்க்கத்தைச் சேர்ந்தவன். தவறியவளா? நானா? வாழ்க்கையில் இருந்தல்ல, குதிரையில் இருந்து. திகட்டாத மாங்கை, யாரும் ருசிக்காத தேன்கனி, எதற்கும் கொடுத்து வைக்க வேண்டாமா? உங்க வர்ணனை கனியோடு இருக்கட்டும். கன்னி வரையில் வருவது தவறென்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கண்ணில் பட்ட கனியும் கருத்தில் பட்ட கன்னியும் சுவைப்பதற்குத்தான் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அறிமுகம் இல்லாத நீங்கள் அவசரப்படுவதில் அர்த்தமில்லை என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நினைத்தது முடியும் என்று நான் நினைக்கிறேன். முடியாது, சொல்ல முடியாது என்று முன்னும் பின்னுமா தவிக்கிறேன். அது முடியாவிட்டாலும் படியாவிட்டாலும் முடியும் என்று நான் நினைக்கிறேன். அது முடியும் என்று நான் நினைக்கிறேன்.
படியாது இது படியாது என்னை பார்த்து பார்த்து ஏன் தவிக்கிறேன் விடியும் முன்னாலே வெள்ளி நிலவு போல் விலகிடுவாய் என்று நினைக்கிறேன் நீ விலகிடுவாய் என்று நினைக்கிறேன் விலகாது உள்ளம் விலகாது என்று வெளியில் சொல்லவும் தவிக்கிறேன் விலகாது உள்ளம் விலகாது என்று வெளியில் சொல்லவும் தவிக்கிறேன் இளங்காதல் இன்பம் எந்த நாளுமே இனிக்குமென்று நான் நினைக்கிறேன் அது இனிக்குமென்று நான் நினைக்கிறேன் அசையாது ஒன்றும் அசையாது வீணில் ஆவலோடு ஏன் தவிக்கிறேன் அசையாது ஒன்றும் அசையாது வீணில் ஆவலோடு ஏன் தவிக்கிறேன் இசை பாடி காதல் மொழி பேசி என்னை ஏமாற்றுவாய் என்று நினைக்கிறேன் என்னை ஏமாற்றுவாய் என்று நினைக்கிறேன் நிலையான சந்திரன் திசை மாறினாலும் நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன் காதல் நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன் இது நிஜமாகுமானால் மனம் போல வாழ்வு நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன் காதல் நிலைக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்னங்க என்னங்க காணிக்கையை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அறிமுகம் இல்லாதவர்களிடம் வாங்குவது அறிமுகம் என்ன இன்று புதுமை நாளை பழமை நாளையா வருவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் நீங்க நானா வரத்தான் போகிறீர்கள் அம்மா 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 என்னம்மா மெய்மறந்திருக்கீங்க ஒன்றுமில்லை இன்று எவ்வளவு அவமானம் ஏற்பட்டு விட்டது தெரியுமா தங்களுக்கா நான் நம்பவே மாட்டேன் உண்மைதான் அலங்காரம் ஒரு கை தேர்ந்த வில்லாளி நான் குறிவைத்த கணிக்கையை எதிரம்பு வீசினார் ஓ அந்த அம்பு பாய்ந்ததா அவர் அன்பு பாய்ந்ததா என்னடி பேசுகிறாய் மனசுல உள்ளத அந்தரங்க சகி அவ்வளவு தூரம் புரிஞ்சுக்காம இருப்பாளா போடி போ போன எங்க போறது அவர் யாரு எங்க இருப்பாரு அடையாளமாவது சொல்லுங்க போறேன் யாரம்மா உங்க மனசை கவர்ந்த மன்மதன் எனக்கு மாத்திரம் எப்படி தெரியும் நல்ல உருவம் கட்டுமஸ்து தளராத பருவம் உடல் இரும்பு ஆனால் உள்ளம் கரும்பு கவி பாடும் கண்களிலே சதா காதல் குறும்பு புதுமுகத்தை பார்த்ததும் யாருக்கும் அந்த போதை இருக்கத்தானே செய்யும் ஆனா ஏமாற்றம் அடையும் போதுதான் எல்லோரையும் போல அவரையும் எண்ணாதே ஓ அப்ப அவசியம் பார்க்க வேண்டியதுதான் நாளைக்கு நானும் அங்க வருவேன் என் பரீட்சையில தேறிட்டா பிறகு உங்க பரீட்சை ஆரம்பிக்கலாம் சாப்பிடுவாங்க எனக்கு பசியே இல்லை சாரி சாரி பார்வையோடு இருந்துதான் நினைச்சேன் விஷயம் ரொம்ப தூரம் போயிட்டாப்புல இருக்குதே அம்மா அம்மா